2025 ஆண்டுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இன்றைய தினம் இடம்பெற்றது. தற்போது முடிவுகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக வடக்கு கிழக்கில் தேசிய மக்கள் சக்திக்கு பெரும் பின்னடைவை இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஏற்படுத்தியிருக்கிறது. இலங்கையில் குறிப்பாக தமிழ் மக்களின் தமிழ் தேசியம் பேசுகின்ற தமிழ் தேசிய கட்சிகளை இம்முறை மக்கள் தேர்ந்தெடுத்துள்ளார்கள். இதுவரை காலமும் தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற தேர்தல், ஜனாதிபதி தேர்தலில் அமோக வாக்குகளை பெற்று வெற்றியீட்டியது. அதன் பின்னர் தமிழ் மக்கள் தங்கள் வசம்தான் இருக்கிறார்கள், அவர்கள் ஊழலுக்கு எதிராக கிளந்துள்ளார்கள், தேசியம் பற்றி பேசுவதை குறைத்துள்ளார்கள் என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக தேசிய மக்கள் சக்தியினர் பேசி வந்த நிலையில் அவர்களுக்கு பதிலடி வழங்கும் முகமாக இந்த முடிவுகள் தற்போது வெளியாகி கொண்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் குறிப்பாக வடக்கு பகுதிகளில் தேசிய மக்கள் சக்தி பெரும் பின்னடைவுகளை சந்தித்துள்ளது. ஒரு சபைகளை கூட வெற்றி பெற முடியாத அளவு தேசிய மக்கள் சக்தி இம்முறை பலத்த அடியினை சந்தித்துள்ளது. அதன் அடிப்படையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் 56.6% வாக்குகள் இம்முறை தேர்தலில் பதிவாகியுள்ளது. குறிப்பாக வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் மிகவும் ஆர்வத்துடன் தேர்தலில் பங்கு பெற்றியதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதன் அடிப்படையில் யாழ்ப்பாண மாநகர சபையில் 51.95%, பல்வெட்டித்துறை நகர சபையில் 50.32%, பருத்தித்துறை நகர சபை 59.24%, சாவச்சேரி நகர பிரதேச சபை 56.57%, காரைநகர் பிரதேச சபை 63.16%, ஊர்காவத்துறை பிரதேச சபை 61.07%, நெடுந்தீவு பிரதேச சபை 63.14%, வேலனை பிரதேச சபை 52.39%, பலிகாமம் வடக்கு 50.27%, பலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபை 54.75%, பலிகாமம் தெற்கு பிரதேச சபை 54.08%, பலிகாமம் கிழக்கு 51.45%, வடமராட்சி தென்மேற்கு பிரதேச சபை 45.42%, பருத்தித்துறை பிரதேச சபை 50.27%, சாவச்சேரி பிரதேச சபை 51.58% ஆகிய வீதங்களை பெற்றுள்ளது. அதன் அடிப்படையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் வாக்காளர்களின் எண்ணிக்கை 4,98,140, அளிக்கப்பட்ட வாக்குகள் 2,81,739, மொத்தமாக 56.6% வாக்குகள் அளிக்கப்பட்டது. தபால் மூல வாக்களிப்பில் யாழ்ப்பாணத்தில் 21,064 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றனர். அதில் 20,873 பேர் தபால் மூலமாக வாக்குகளை அளித்தனர். யாழ் மாவட்டத்தில் 99% வாக்குகள் தபால் மூலம் அளிக்கப்பட்டதாக மாவட்ட செயலாளர் தெரிவித்தார். யாழ்ப்பாண மாநகர சபையின் தேர்தல் முடிவுகளை எடுத்துக்கொண்டால் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சைக்கிள் தற்பொழுது முன்னிலையில் உள்ளது. 27 வட்டாரங்களில் 11 வட்டாரங்கள் சைக்கிளிடமும் 9 வட்டாரங்களில் இலங்கை தமிழரசு கட்சியும் வெற்றி பெற்று ஒரு போட்டியான சூழ்நிலை தற்போது நிலவி வருகிறது. யாழ் மாநகர சபையில் 1ஆம் 3ஆம் 4ஆம் 6ஆம் 7ஆம் 8ஆம் 9ஆம் 10ஆம் 11ஆம் 16ஆம் 24ஆம் வட்டாரங்களில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் முன்னிலை வகிக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சி 9 வட்டாரங்கள் வெற்றி பெற்றுள்ளது. பருத்தித்துறை நகர சபையும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசிடம் சென்றுள்ளது. பல்வெட்டித்துறை நகர சபையும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இம்முறை கூட்டணியாக தமிழ் மக்கள் பேரவையாக போட்டியிட்டது. சிவாஜிலிங்கம் தலைமையிலாக பல்வெட்டித்துறை நகர சபையை அவர்கள் கைப்பற்றியுள்ளனர். நல்லூர் பிரதேச சபையிலும் தமிழ் தேசிய கட்சிகளே முன்னிலை வகிக்கின்றது. தேசிய மக்கள் சக்தி அங்கும் நிராகரிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சிக்கு 6 ஆசனங்களுக்கும் தமிழ் மக்கள் முன்னணி மான் சின்னத்தில் 4 ஆசனங்களையும் பெற்று தற்பொழுது நல்லூர் பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சி வெற்றி பெற்றுள்ளது. காரைநகர் பிரதேச சபையை எடுத்துக்கொண்டால் அங்கும் தமிழ் தேசிய கட்சிகளின் ஆதிக்கமே தொடர்ச்சியாக நிலவி வருகின்றது. தேசிய மக்கள் சக்தி அங்கும் வெற்றி பெற முடியாமல் காணப்படுகிறது. தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரை வடக்கில் நெடுந்தீவில் ஒரு வட்டாரத்திலும் வலி வடக்கில் 17ஆம் வட்டாரத்திலும் இதுவரை தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. அதேபோல் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் பொதுச் செயலாளராக உள்ள சுமந்திரன் அவர்களினுடைய தொகுதியில் குடத்தனை தொகுதியில் ஜனநாயக போராளிகள் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. அவர்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் அங்கு தோல்வியை சந்தித்துள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாக பார்க்கப்படுகிறது.
அதேபோல் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தவினுடைய இபிடிபி கட்சியும் இம்முறை ஒரு ஆசனங்களையும், அதாவது சபைகளை கைப்பற்றும் அளவுக்கு ஆசனங்களை பெறவில்லை, பின்னடைவை சந்தித்துள்ளது. நெடுந்தீவில் 3 ஆசனங்களை மட்டும் பெற்றுள்ளனர். அதேபோல் வலிமேற்கு 3ஆம் வட்டாரத்தில் வீணையிடம் ஒரு வட்டாரம் சென்றுள்ளது. இதுவரையான முடிவுகளில் வீணை பெற்றுள்ள வெற்றியாக காணப்படுகிறது. வலி வடக்கு பிரதேச சபையை எடுத்துக்கொண்டால் இலங்கை தமிழரசு கட்சி அங்கு முன்னிலை வகிக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சி 11 ஆசனங்களையும், தேசிய மக்கள் சக்தி 7 ஆசனங்களையும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி 2 ஆசனங்களையும் பெற்றுள்ளது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 1 ஆசனத்தையும் பெற்றுள்ளது. துணுக்காய், மாந்தை கிழக்கு ஆகிய பகுதிகளிலும் இலங்கை தமிழரசு கட்சியே முன்னிலை வகிக்கிறது. 1364 வாக்குகளை பெற்று 4 ஆசனங்களை மாந்தை கிழக்கு பிரதேச சபையிலும், 1594 வாக்குகளை பெற்று 4 உறுப்பினர்களை துணுக்காய் பிரதேச சபையிலும் இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றியுள்ளது. அதைவிட இலங்கை தமிழரசு கட்சி கிளிநொச்சியில் வரலாற்று வெற்றி படைத்துள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தின் தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர், இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் அவர் தொடர்ச்சியாக கிளிநொச்சியில் பிரச்சாரங்களை மேற்கொண்டதன் அடிப்படையில் கிளிநொச்சி மக்கள் அமோக வாக்கை இம்முறை இலங்கை தமிழரசு கட்சிக்கு அள்ளி குவித்துள்ளனர். அதன் அடிப்படையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் 40 வட்டாரங்களில் 36 வட்டாரங்களை தமிழரசு கட்சி தன்வசப்படுத்தியுள்ளது. கரச்சியில் 21 வட்டாரங்களில் 20 வட்டாரங்களையும், பூநகரியில் 11 வட்டாரங்களில் 10 வட்டாரங்களையும், பளையில் 8 வட்டாரங்களில் 6 வட்டாரங்களையும் இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றி அமோக வாக்கை பெற்றுள்ளது. கிளிநொச்சியில் இருந்து முற்றுமுழுதாக தேசிய மக்கள் சக்தி நிராகரிக்கப்பட்டுள்ளது என்பது தமிழ் மக்களினுடைய பலமான செய்தியாக காணப்படுகிறது. இனி வடக்கு முடிவுகள் வெளிவருகின்ற போது முற்றுமுழுதாக வடக்கில் இருந்தும் தேசிய மக்கள் சக்தி நிராகரிக்கப்பட்டுள்ளதா என்ற முடிவை எதிர்பார்த்து தற்பொழுது தமிழ் தேசிய கட்சிகள் நகர்ந்த வண்ணம் உள்ளன. பல்வெட்டி துறையில் 9 வட்டாரங்களில் 7 வட்டாரங்களில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் வெற்றி பெற்று அமோக வெற்றியை பதிவு செய்துள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்திலே 17 உள்ளூர் அதிகார சபைகளுக்கான தேர்தல் இன்று நடைபெற்று அதனுடைய வாக்களிப்பு விவரங்கள் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய மொத்த வாக்காளர்களுடைய தொகை 4,98,140. அளிக்கப்பட்ட வாக்குகள் 2,81,739. அளிக்கப்பட்ட வாக்களுடைய வீதமாக 56.56 வீதம் காணப்படுகின்றது. அந்த வகையிலே யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய வாக்களிப்பு வீதமாக 51.95 வீதமும், வல்வெட்டித்துறை நகர சபையினுடைய வாக்களிப்பு வீதமாக 50.32 வீதமும், பருத்தித்துறை நகர சபையினுடைய வாக்களிப்பு வீதமாக 59.24 வீதமும், சாவச்சேரி நகர சபையினுடைய வாக்களிப்பு வீதமாக 56.57 வீதமும் காணப்படுகின்றது. இதே வேளையிலே கார்நகர் பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதமாக 63.16 வீதமும், ஊர்காவத்துறை பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் 61.07 வீதமாகவும், நெடுந்தீவு பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் 63.14 வீதமாகவும், வேலணை பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் 61.20 வீதமாகவும், பலிகாமம் மேற்கு பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் 52.39 வீதமாகவும், பலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் 50.27 வீதமாகவும், பலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் 54.75 வீதமாகவும், பலிகாமம் தெற்கு பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் 54.08 வீதமாகவும், பலிகாமம் கிழக்கு பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் 51.54 வீதமாகவும், வடமராட்சி தென்மேற்கு பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் 45.42 வீதமாகவும், பருத்தித்துறை பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் 50.27 வீதமாகவும், சாவகச்சேரி பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் 51.58 வீதமாகவும், நல்லூர் பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் 50 வீதமாகவும் வாக்களிப்பு வீதம் காணப்படுகின்றது. இதே வேளையிலே தபால் மூல வாக்களிப்பு யாழ்ப்பாண மாவட்டத்திலே 21,064 பேர் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கின்றார்கள். அந்த வகையிலே 20,873 பேர் தபால் மூல வாக்கை அளித்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே 99 வீதமான வாக்குகள் தபால் மூல வாக்குகள் யாழ்ப்பாண மாவட்டத்திலே அளிக்கப்பட்டிருக்கின்றது.
இதே வேளையிலே 17 உள்ளூர் அதிகார சபைகளுக்கான தேர்தல் தற்போது நடைபெற்று முடிவடைந்திருக்கின்ற நிலையிலே வாக்கெண்ணும் பணிகள் 243 வட்டாரங்களிலே வாக்கெண்ணல் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. யாழ்ப்பாணம் மாவட்டத்துடைய பல வாக்கெண்ணல் நிலையங்களிலே தபால் மூல வாக்கெண்ணல் ஆரம்பிக்கப்பட்டு முடிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. அதே வேளையிலே ஒரு சில பிரதேச சபைகள், குறிப்பாக நெடுந்தீவு பிரதேச சபையினுடைய வாக்கெண்ணல் வீதம் வாக்கெண்ணல் நிலைமை முழுமையாக முடிவடைந்திருப்பதாக அறிக்கைகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையிலே தற்போது தபால் மூல வாக்கெண்ணல் செயற்பாடுகளும் ஏனைய வாக்கெண்ணல் செயற்பாடுகளும் அனைத்து வாக்கெண்ணல் வட்டாரத்துக்குரிய வாக்கெண்ணல் நிலையங்களிலே ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய வாக்கெண்ணல் பெறுபவர்கள் அந்தந்த வட்டாரங்களிலே வெளியிடப்பட்ட பின்னர் எங்களுடைய மாவட்ட செயலகத்திலே அவர்களுடைய பெறுபேற்று அறிக்கைகள் எங்களுக்கு கையளிக்கப்படும். யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இந்த உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல் தொடர்பாக இதுவரையிலே 302 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இன்று மட்டும் 140 முறைப்பாடுகள் எங்களுடைய முறைப்பாடுகளை முகாமை செய்யும் நிலையத்திற்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அது தொடர்பாக எங்களால் தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது.